டேலின் கிரைஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தினமும் அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சிறிதாக 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் நாட்களை துவக்குவீர்கள் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், இன்று உலகத்தில் அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், சோதனைகள், இவைகளிலிருந்து எந்த வேண்டுடைய கண்ணிக்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு கண்டிப்பாக அவசியமாய் இருக்கிறது. நாம் தேவனோடு கூட அதிகமாய் தொடர்பில் இருப்போமே, ஆனால் கர்த்தர் நமக்கு வர இருக்கிற ஆபத்துகளில் இருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து பாதுகாப்பார் என்பதில் மாற்றமில்லை. சிறிதாக ஆரம்பியுங்கள். தினமும் காலை ஜெபம். இரண்டாவதாக கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து செய்யுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யும்போது அதற்கான பலன் மிகுதியாக இருக்கும். மூன்றாவதாக ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்து பிதாவிடத்தில் ஜெபிக்க போனார். அதனால தான் அவர் ஊழியத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் வருகிற போராட்டங்களை கர்த்தரால் மேற்கொள்ள முடிந்தது. நாமும் இந்த 3 காரியங்களில் ஜெபத்தில் நாம் மையப்படுத்துவோமே ஆனால், குறித்து கொள்வோமே ஆனால், தினமும் ஒரு 10 நிமிடம் ஆரம்பத்தில் சிறிதாக துவங்குங்கள். சரியாக துவங்குங்கள். விடாமுயற்சியோடு கூட செய்யுங்கள். விடாமுயற்சியாய் தேவனை தேடும்போது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஜெபத்தில் நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனிடத்தில் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அந்த நாளை நாம் தேவ கரத்தில் நன்றி உணர்வு உள்ளவர்களாய் ஒப்பு கொடுக்கும்போது இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஒரு வழிகாட்டுதல், கைடன்ஸ்க்காக, ஆண்டவரே இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழி நடத்துதலை எனக்கு நீங்கள் தெரிவுபடுத்துங்க. அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எழுதி வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிற காரியங்களை, கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற, நினைவூட்டுகிற காரியங்களை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுத ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பிரத்யேகமாய் பேசுகிறதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நாளை கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நீங்கள் செய்யவும் வாழவும் ஆரம்பிக்கும்போது, மூன்றாவதாக, தேவனுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்று எத்தனையோ போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் அல்லது மனிதர்களின் போராட்டங்கள், விபத்துக்கள், இப்படி ஏகப்பட்ட தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பாதுகாப்புக்காக அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நான்காவதாக, பர்பஸ், கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த நோக்கத்தை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் நோக்கம், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா, நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தெய்வ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீங்கள். ஐந்தாவதாக, மற்ற அனைவருக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் நீங்கள் மாற வேண்டும்.
உங்களுக்காக மட்டும் சுயநலமாய் ஜெபிக்காதபடிக்கு உங்கள் குடும்பத்திற்காக, உங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்காக, நீங்கள் வாழ்கிற பகுதிக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அனுதினமும் காலையில் கர்த்தரை தேடும்போது கிடைக்கக்கூடிய 3 நன்மைகளை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். முதலாவதாக, நாம் தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில், தேவனோடு கூட நல்ல ஒரு அந்யுன்யத்தில் நாம் வாழ்கிற அனுபவத்திற்குள் செல்ல ஆரம்பிக்கிறோம். அப்படி வாழும்போது இன்னும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் நல்ல பலப்படுகிறதை உங்களால் உணர முடியும். நன்றி பரபசந்து ரீமதராசந்தா ரியாக்கதரப்பா. ஒரு சிலருக்கு அந்த வாஞ்சியை கர்த்தரோடு கூட எப்படி ஏனோக்கு சஞ்சரித்தாரோ, மோசே சஞ்சரித்தாரோ, நானும் அப்படி தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிற பாரத்தை தேவன் கொடுக்கிறதை நான் உணர்கிறேன். ரிபசந்து ரியாந்தராபா. வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் அவை உண்மையும் உத்தமமாக இருக்கிறது. அதனால்தான் வசனங்களை கேட்கும்போது, படிக்கும்போது ஜீவன் உண்டாகிறதா இருக்கிறது. நம் வாழ்க்கையை அது புரட்டி போடுகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக, அதிகமாக கவனம் செலுத்த முடியும். நல்ல தெளிவான மைண்ட், ஒரு புரிதல், அந்த நாளை ஒரு சந்தோஷமாய் துவக்கக்கூடிய அனுபவத்திற்குள் நாம் வருகிறோம். எப்பொழுதுமே ஒரு இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ், ஒரு காரியத்தை குறித்து தெளிவான நோக்கத்தோடு கூட, இலக்கோடு கூட நாம் முன்னேறுகிறவர்களாய் மாறுகிறோம். ஃபோக்கஸ்டு இருக்கும்போது தான் லைஃப்பில் நாம் அச்சீவர்ஸாக மாற முடியும். மூன்றாவதாக, நல்ல ஒரு மென்டல் கிளாரிட்டி, ஒரு தெளிவான சிந்தை உள்ளவர். நாம் தேவனோடு பேசும்போது தேவன் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறார். நல்ல ஒரு தெளிவான, மற்றவர்களை காட்டிலும் நாம் தெளிவாய் முடிவெடுக்க, தெளிவாய் பேச, நம்பிக்கையாய், வாஞ்சியாய், தைரியமாய் செய்ய நமக்கு ஜெபம், தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்குமே. ஆனால் ஒரு டபுள் மைண்டட் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது. எப்போதுமே கிளாரிட்டியாக இருப்போம். எதை செய்தாலும் தெளிவுள்ளவர்களாய் செய்கிற அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடும்போது தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, அப்பா, அந்த அதிகாலை நேரத்தில் உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனே சமீபமாய் இருப்பதற்காய் நன்றிப்பா. நன்றி. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக நன்றிப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்ததற்காக நன்றி. சந்தோஷமாய் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இதே போல் இந்த நாள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற வழி நடத்துதலை, ஞானத்தை தேவன் எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ திட்டமும் தெய்வ சித்தமும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், எங்களுடைய குடும்பங்கள், உறவினர்கள் எல்லாரும் பாதுகாப்பாய் சந்தோஷமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லார் மேலேயும் தெய்வ கரம் நீட்டப்பட்டிருப்பதற்காய், தேவனுடைய பாதுகாப்பு நீட்டப்பட்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற நன்மைகளை நீர் அருளச் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பழகுங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை உங்களால் பார்க்க முடியும். God bless you.